காலில் வந்து பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் பித்த வெடிப்புனா வந்து சூடுனால வராது. சரியா? கால் வந்து குளிர்ந்து போய் வந்து விரிஞ்சிருது, விட்டு போயிடுது. அதாவது உறைஞ்சி போயிடுது கால் அப்படியே. ஏன் உறைஞ்சி போகுதுன்னா வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து அதிகமான புளிப்பு இருந்துச்சுன்னா வந்து அந்த கால் நரம்புகள் வந்து வயிற்றில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அழுத்தம் இருக்கும், பம்பிங் பவர். சரியா? எவ்வளோ தூரத்துக்கு அந்த அழுத்தம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து மேலே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து வயிற்றில் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து குளிக்காமலே இல்லை யூரின் போகாமலே ஏதாவது டீ சாப்பிட்டோம். இப்போ டீ வந்துருச்சு, டீ ஆறுகிற போது சொல்லிட்டு யூரின் போது மாதிரி டீ சாப்பிட்றது, அந்த மாதிரி செய்யும்போது என்னன்னா உள்ள ஒரு கழிவு பொருள் இருக்குது, உணவு வந்து உள்ளே கொடுக்குறோம், அப்போ குழப்பமாயிடுது. அப்போ உமிழ்நீர் சரியாக கலக்காமல் குழப்பமாகறதுனால வயிற்றுக்குள்ளே வந்து செரிமானம் ஆக மாட்டேது. அப்போ வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த புளிப்பு தண்ணி தான் வந்து சரியா வயிற்றுக்குள்ளே அதிக சூடை உருவாக்கி காலில் அதிக குளிர்ச்சியை உருவாக்கிறது. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா வந்து காலையில் வந்து எந்திரிச்சு கால் கீழே ஊன முடியாது, கொஞ்சம் நேரம் ஆக காலை வைக்க முடியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? இது தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் ராத்திரி யூரின் வந்தால் எந்திரிச்சு போகாமல் அடக்கி இருக்குதான். அந்த மாதிரி செய்யக்கூடாது. யூரின் வந்தால் எந்திரிச்சு போயிடணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ராத்திரி வந்து அடிவேறு தாங்கி நடந்து கொடுத்துட்டு யூரின் போயிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீரில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு குடிச்சு தூங்கிட்டோம்னா வந்து அது காலையில் வந்து நிறைய மோஷன் போகும். நிறைய மோஷன் போக 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 அது சரியாயிடும். சரியா? இருந்தாலும் நம்ம உப்பு தன்மையுள்ள உப்பு, இஞ்சி, சுக்கு, பெருங்காயம் இதெல்லாம் உணவில் நிறைய சேர்க்கணும். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி இதோட அளவு குறைக்கணும் நம்ம. சரிங்களா? அதை குறைச்சோம்னா அது போயிடும். இப்போ வயிறோட மோட்டார் பம்பிங் பலத்தோட அதிகமான மெட்டீரியல் காலில் இருக்கிறனால தான் பித்த வெடிப்பு வருது. இப்போ வயிறோட பலத்தை அதிகமாகணும்னா குறைந்த அளவு உணவு, அதிகமான அந்த உப்பு சுவை நிறைய சேர்க்கணும். சேர்த்தோம்னா நிறைய நீர் போகும், போக போக சரியாயிடுது. சரிங்களா? அதேமாதிரி காலையில் பல்பொடி இருக்கு இல்லையா, அதோட அளவு அதிகமாக இருக்குது, அதோட அளவை மாற்றி அமைக்கணும். அப்போ காலையில் நம்ம வந்து உப்பு வச்சு பல் விளக்குனாலே போதும். ஏன்னா நம்முடைய பல்பொடியில் வந்து உப்பு, சுண்ணாம்பு, மாவு சத்து இருக்குது, அதோட கூட வந்து மென்தால் சூடமும் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா வந்து நம்ம வந்து கழிவு நீக்காமலே பல் விளக்கலாம். முதல்ல வழக்கமாக என்ன செய்யணும், போய் யூரின் போகிறோம், அப்புறம் போய் பல் விளக்கணும். இப்போ மற்ற சின்ன சின்ன வேலையை பார்த்து அப்புறம் தான் டாய்லெட் போய் குளிக்கிறோம். நம்ம அந்த மாதிரி செய்யாமல் வந்து எந்திரிச்ச வந்து வாய்க்கு பிடிச்சிட்டு போகணும், கைகால் முகம் கழுவிட்டு டியூப் பாத்ரூம் போகணும். சரியா? வயிறு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பல் விளக்கிடணும். பல் விளக்கும் போது வந்து கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்குங்க, ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணி துப்பிட்டு வாய்க்கு பிடிச்சிடுங்க. சரியா? பேஸ்ட்டை கூட இந்த கையில் வச்சுக்கோங்க, பவுடர் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஒரு தடவை எடுங்க, ப்ரெஷ் பண்ணிட்டு துப்பிட்டு வாய்க்கு பிடிச்சிடுங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்து பேஸ்ட்டோட தாக்கம் ஏற்படாது. சரியா? எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பெரிய விஷயமே வந்து அந்த பேஸ்ட்டு, சோப்பு, அந்த ஹேர் ஆயிலு, ஷாம்பு இது மூலமாக தான் வந்து அதிகமான உப்பாக போய் சேர்ந்தது. அது நம்ம கவனத்தில் இல்லாமல் போயிடுது. சரியா? நம்ம கவனித்து நம்ம வந்து இதை மட்டும் செஞ்சாலே போதும். காலையில் இருந்து சொன்னால் வாய்க்கு பிடிச்சிட்டு போகணும், வயிறு சுத்தம் பண்ணணும், அப்புறமா ப்ரஷ் பண்ணணும். குறைந்த பல்படி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணி துப்பியாச்சுன்னா வாய்க்கு பிடிச்சிடணும். அந்த மாதிரி செஞ்சு பயிற்சி பண்ணால் இந்த கால் பித்த வெடிப்பு வரவே வராது. சரிங்களா?